நமக்கு மத்தியில் கவுஸ்கான் உமரி ஷேக் அவர்கள் தாருல் உலூம் மதரசாவில் ஹிப்ஸ் முடித்திருக்கின்றார்கள். பிறகு ஜாமியா தாருஸ்ஸலாம் அம்ராபாத்தில் உமரி பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். பிறகு சவுதி அரேபியாவில் 2 வருடங்கள் தாவா சென்டரில் அழைப்பு பணி செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது பிரசிடென்ட் காலேஜில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு மத்தியில் இப்பொழுது இந்த மாணவ செல்வங்கள் பயின்றிருக்கின்றார்கள், கல்வி கற்றிருக்கின்றார்கள். அதை நமக்கு மத்தியில் மிக சுருக்கமாக விளக்கமாக உரையாகவும் அதே போன்று திக்ரு துவாவாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய அந்த கல்வி தரத்தை பற்றி பெற்றோர்களுக்கும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் சிறந்த முறையில் அவர்கள் அறிவுரைகள் வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே அந்த உரையை நாம் செவிதாழ்த்தி அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறந்த பயனை வழங்குவானாக என்று அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனது மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்லதொரு நோக்கத்தோடு இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் 5 மணியிலிருந்து குழந்தைகள் இந்த கோடைகால இஸ்லாமிய வகுப்புடைய நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக சிறப்பாக மாஷா அல்லாஹ் மிக சிறப்பாக குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஓதி காண்பித்தார்கள், ஹதீஸ்களை சொன்னார்கள், நிறைய மார்க்க செய்திகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் குழந்தைகளுடைய முயற்சி, அவர்களுடைய ஆர்வம் நமக்கு தெரிகிறது. அதே சமயம் இதற்கு பின்னால் ஆசிரியர்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக அல்ஹம்து நன்றாக உணர முடிகிறது. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலேயே வீட்டில் எல்லாருக்கும் கவலையாக இருக்கும், எப்படி பிள்ளைங்களை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை 2 குழந்தைங்க இருந்தாலேயே யோசிப்பாங்க. ஆனால் மாஷா அல்லாஹ் பள்ளிவாசலில் இத்தனை குழந்தைகளை அவர்களை சமாளித்து, அவர்களை ஒழுங்குபடுத்தி, அவர்களுக்கு தர்பியத்தை கொடுத்து, அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மார்க்க செய்திகளையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. அல்லாஹ் அவர்களுடைய இந்த முயற்சியை தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொண்டு அதற்கு முழுமையான கூலியை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேசிவிட்டார்கள் மாஷா அல்லாஹ். எனவே ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய பெற்றோர்களே,
தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் மாணவ செல்வங்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஒன்றுபடுத்துவதற்காக ஏற்பாடு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத் இந்த பள்ளிவாசல். பள்ளிவாசல்கள் தான் எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து முதல் இன்று வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை கட்டி எழுப்பக்கூடிய மிகச்சிறந்த இஸ்லாமியர்கள், மூமின்கள் இங்கிருந்தான் வந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்ச்சிகள், இஸ்லாமிய எதிரிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம், அதில் மிக குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்லாமிய குழந்தைகளை குறிவைக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், உலக நாடுகளில் நடந்த போர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதில் அதிகமாக கொல்லப்பட்ட மக்கள் யாராக இருக்கிறார்கள்? குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். ஈராக்கில் சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். பாலஸ்தீனத்திலே தினந்தோறும் குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ குழந்தைகளை ஏன் அதிகமாக அவர்கள் குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த குழந்தைகள் தான் நாளை எதிர்காலத்திலே இஸ்லாமிய இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்லக்கூடிய, இஸ்லாத்திற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்களாக, சமுதாயமாக மாறுவார்கள் என்று அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது போல, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன்னுடைய ஒளியை பரிபூர்ணமாக்கியே தீருவான், முழுமைப்படுத்தியே தீருவான், காஃபிர்கள் அதை வெறுத்த போதிலும் சரி. எனவே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத் இது. ஆசிரியர்களிடத்தில் நேரடியாக சென்று படிப்பது என்பது, மக்தபில், மதரசாவில், பள்ளிவாசலில் சென்று ஆசிரியர்கள் மூலமாக இந்த ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது என்பது, இது நாம் பார்க்கும்போது சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் நாம் இன்றைக்கு விதைக்கக்கூடிய இந்த விதைகள் தான் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் இவர்கள் இந்த சின்ன சிறு குழந்தைகள் தான் கொண்டு வரப்போகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே நம்முடைய முயற்சிகள் ஒன்றும் வீணாகாது என்பதை, இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான், அவர்களுடைய முயற்சி அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். எனவே இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம், இந்த பள்ளிவாசலுடைய இமாம் உள்பட, ஆசிரியர்கள் உள்பட அனைவரும் எடுத்த முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் இதை கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய பலனை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுப்பான். அருமை சகோதரர்களே, ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மஹாசினுல் இஸ்லாம் என்ற ஒரு இதழ் வருகிறது. அந்த இதழிலே ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னவென்றால், 1990 டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி என்றால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு முழு ஐரோப்பாவும் இஸ்லாமிய நாடுகளாக மாறப்போகின்றன என்கின்ற ஒரு கணிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை கேட்ட இஸ்லாமிய எதிரிகள் அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கிலாந்தில் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி ஆலோசனை பண்ணுறாங்க, இது எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜான் பால் செகண்ட் ஜான் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய போப், அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, இந்த கவலை எடுத்து சொல்கிறாங்க.
இந்த மாதிரி 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஐரோப்பா நாடு இந்த ஐரோப்பா கண்டமே என்ன செய்ய போகிறது சொன்னால் இஸ்லாமிய கண்டமாக மாறப்போகிறது என்று ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன செய்யுது, இது எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கிறார். இஸ்லாமிய குழந்தைகள் நமது பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்களா அல்லது அவர்களுடைய மதரசாக்களில் படிக்கிறார்களான்னு கேட்கிறார். அப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னா 80% இஸ்லாமிய குழந்தைகள் நமது பள்ளிக்கூடங்கள் நமது மெட்ரிகுலேஷன்கள்ல தான் படிச்சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு 20% தான் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மதரசாக்கள்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, போய் நிம்மதியா காதுல பஞ்சு வச்சுட்டு தூங்கிருங்க. இந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பயம் ஏற்படாது. ஏனெனில் அவர்களுக்கு தரக்கூடிய பயிற்சி நாம் அவர்களை நம்மை போல தான் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய பாடத்தை படித்து அவர்கள் ஒருபோதும் நமக்கு எதிராக நிற்க மாட்டார்கள். நமது பாடத்திட்டத்தை படித்துவிட்டு நமது பள்ளிக்கூடங்களில் படித்துவிட்டு அவர்கள் ஒருபோதும் நமக்கு எதிராக நிற்க மாட்டார்கள். எனவே நீங்கள் காதுகள் பஞ்சுகளை வச்சு போய் படுத்து தூங்கிடுங்க அப்படின்னு சொன்ன செய்தி 1990 இந்த செய்தி வந்திருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் இந்த செய்தி என்றால், நாம் நம்முடைய குழந்தைகளை எந்த அளவிற்கு இஸ்லாமிய உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இன்று ஈமானிய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அச்சத்தை கொடுத்திருக்கின்றான், தக்வாவை கொடுத்திருக்கின்றான். இஸ்லாத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்கு இருக்கின்றது. இதேபோல் நம்முடைய குழந்தைகள் இருப்பார்களா என்றால் அதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கின்றோம் என்பதுதான் இங்கே கேள்வி வருகின்றது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது தாய்மார்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அவர்களை தயார்படுத்துவதிலும் அவர்களுடைய ஆடைகளை அதை அயன் செய்து அவர்களை நன்றாக அழகுபடுத்தி அனுப்புவதிலும் அவர்கள் காட்டக்கூடிய அக்கறை, அந்த குழந்தைகள் மதரசாக்கு வரும் பொழுது அந்த குழந்தைகள் குர்ஆனை ஓத வரும் பொழுது அதே அக்கறையோடு அனுப்புகிறார்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை என்னுடைய குழந்தை படிக்க போகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்னுடைய குழந்தை படிக்க போகிறது, எனவே அந்த குழந்தைக்கு நான் காட்டக்கூடிய அக்கறை அது குறைவாக இருக்கிறதா அல்லது அதிகமாக இருக்கிறதா என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஏனெனில் குழந்தைகள் எல்லா விஷயத்தையும் உணர்கிறார்கள். பெற்றோர்கள் எதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், பெற்றோர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதை நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உணர்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் மார்க்க விஷயத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறார்களோ அதே ஈடுபாடு குழந்தைகளிடத்திலும் வரும். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு கிடைக்கின்றது. உதாரணமாக குர்ஆனில் சூரா லுக்மான் என்ற ஒரு அத்தியாயமே இருக்கிறது. 31வது அத்தியாயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்தான். ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரி தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அவர் தன்னுடைய குழந்தைக்கு செய்த உபதேசத்தை ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய ஒரு டைரியில எழுதி வைக்க வேண்டிய உபதேசங்கள் அது. அந்த குழந்தைக்கு அகீதாவை பற்றி எடுத்து சொல்வது, அந்த குழந்தைக்கு ஈமான் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, பிதாத் என்றால் என்ன, நிஃபாக் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன, குட் டச் பேட் டச் என்றால் என்ன, நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் என்றால் என்ன, எப்படி பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற மிக முக்கியமான அம்சங்களை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்களுடைய தலையாய கடமை. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான வார்த்தைகளில், ஜவாமிஉல் கலீம் என்று சொல்லப்படக்கூடிய மிக சுருக்கமான வார்த்தைகளில் மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு வாசகங்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உங்களில் ஒவ்வொருவரும்
பொறுப்பாளர்கள், தங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் தன்னுடைய கணவனை பற்றியும் விசாரிக்கப்படுவாள். ஒரு தந்தை தன்னுடைய மனைவி பற்றி தன்னுடைய குழந்தைகளை பற்றியும் விசாரிக்கப்படுவான். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரணை இருக்கிறது. அந்த பொறுப்புகளில் எவர் மோசடி செய்தவர்களாக மரணிக்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர், யோசிக்கணும். இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், மா மின் அப்தின் யஸ்தர்ஈஹி அல்லாஹு ரஇய்யா யமூத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கிய ஏராளமான நியமத்துகளில் மிக முக்கியமான ஒரு நியமத் இந்த குழந்தை செல்வம் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்லும் பொழுது எப்படி இதை வர்ணிக்கின்றான்? லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷா இனாஸா வ யஹபு லிமன் யஷா ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜஅலு மன் யஷா அகீமா. வானங்கள் மற்றும் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் நாடியதை படைக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டுமே தருகிறான். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டுமே தருகிறான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இரண்டையும் சேர்த்து தருகின்றான். மற்றும் தான் நாடியவர்களுக்கு குழந்தையே கொடுக்காமல் அவர்களை மலடிகளாக ஆக்கிவிடுகின்றான். எனவே குழந்தைகள் கொடுக்கப்படுவதும் கொடுக்கப்படாமல் இருப்பதும் இது அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். எனவே குழந்தைகள் பெற்றவர்கள் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவோ பெறாதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகளாகவோ ஒருபோதும் இஸ்லாம் சொன்னது கிடையாது. யாருக்கு பொறுப்புகள் அதிகமாக, யாருக்கு நியமத்துகள் அதிகமாக வழங்கப்படுகின்றதோ அவர்களுக்கு விசாரணையும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை வைத்து நாங்கள் பெருமை அடிக்கவோ, அதை வைத்து நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறாக நடக்கவோ நமக்கு அனுமதி கிடையாது. அந்த குழந்தைகளை அமானிதமாக பெற்ற நாம் அவர்களுடைய தர்பியத்துடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் எதை விதைப்பானோ அதை தான் அறுவடை செய்வான். எனவே சாலிஹான குழந்தைகளாக வர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. எல்லா பெற்றோர்களுக்கும் என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும், எனக்கு கட்டுப்பட்ட பிள்ளையா இருக்கணும், எனக்கு நல்ல பெயரை சேர்க்கக்கூடிய வாங்கி தரக்கூடிய பிள்ளையா இருக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. குர்ஆனில் கூட சூரத்துல் ஃபுர்கான் என்ற 25வது அத்தியாயத்தில் இபாதுர் ரஹ்மான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது. ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அவர்கள் எப்படிப்பட்டவர் என்ற தன்மைகளை சொல்லி வரும்பொழுது கடைசியாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ரஹ்மானின் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா எங்கள் மனைவிமார்கள் மூலமாகவும் எங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக, மேலும் நம்மை முத்தகீன்களுக்கு இமாம்களாக வழிகாட்டிகளாக ஆக்குவாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ பெற்றோர்களுக்கு எப்பொழுது கண் குளிர்ச்சி ஏற்படும்? ஒரு சாலிஹான மனிதனுக்கு எப்பொழுது கண் குளிர்ச்சி ஏற்படும்? அவனுடைய மனைவி சாலிஹான ஒழுக்கமுள்ள மனைவியாக இருக்கும் பொழுது, அவள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அவனை மகிழ்ச்சி தரக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய செயல்களாக இருக்கும் பொழுது அந்த கணவனுக்கு சந்தோஷம். என்னுடைய மனைவி தொழுகையாளியாக இருக்கிறாள், என்னுடைய மனைவி நல்ல ஒழுக்கமுடையவளாக இருக்கிறாள், என்னுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள் என்று அந்த கணவன் சந்தோஷப்படுவான். அதே போல அந்த குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை கற்று அவர்கள் வளரும் பொழுது அதை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைவான். என்னுடைய பிள்ளை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுது, இன்னைக்கு என் பிள்ளை சூரத்துல் ஃபலக் மனப்பாடம் பண்ணிருச்சு, சூரத்துல் நாஸ் மனப்பாடம் பண்ணிருச்சுன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைகிறார்கள். எனவே அந்த சாலிஹான குழந்தைகளை பெறுவதற்கான
முதல் வழி என்னவென்றால் சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் அழகில மயங்கி விடாமல் அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் மையமாக வைத்து அவர்கள் சாலிஹான பெண்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஜமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா ஃபظஃபர் பிதாத்தித் தீன் தரிபத் யதாக். 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அழகுக்காக, அந்தஸ்திற்காக, பொருளாதாரத்திற்காக, வசதிக்காக மற்றும் அவருடைய மார்க்கத்திற்காக. அப்போ நீ மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்து உன்னுடைய வாழ்க்கை நீ வெற்றி அடைந்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அதே போல கணித்திற்குரிய சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் நமக்கு சாலிஹான குழந்தையை தருகிறான் என்றால் அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை வைக்க வேண்டும். மூன்றாவது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை அகீகாவை செய்ய வேண்டும். நான்காவது அந்த குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டும். அவருடைய படிப்புக்காக, அவருடைய ஆரோக்கியத்திற்காக, அவருடைய உணவிற்காக செலவு செய்வது பெற்றோர்களுடைய கடமை. ஐந்தாவது அந்த குழந்தைகளை நல்ல தர்பியத்தை கொடுத்து நாங்கள் வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை அடிப்படையாக 3 விஷயங்களை கொண்டு நீங்கள் தர்பியத்து கொடுங்கள். அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி கிஸால் ஹுப் நபியிக்கும் வ ஆலி பைத்திஹி வ திலாவத்தில் குர்ஆன். 3 முக்கியமான அடிப்படைகளை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தர்பியத்து கொடுங்கள். 1, உங்களுடைய நபியை நேசிப்பதை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நபியை எப்படி நேசிப்பது என்பதை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நபியுடைய குடும்பத்தை பற்றி, சஹாபாக்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய திலாவத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள். இந்த 3 அடிப்படை வைத்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தர்பியத்தை கொடுத்தால் அதனுடைய பலன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ் வஹும் அப்னாஉ 7. உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழ கட்டளையிடுங்கள். அவர்கள் 10 வயதும் ஆகியும் அவர்கள் தொழவில்லை, அவர்களை அடியுங்கள். மேலும் அவர்களுடைய படுக்கையை நீங்கள் தனிமைப்படுத்தி விடுங்கள், தனியாக ஆக்கி விடுங்கள், பிரித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும் நமக்கு எத்தனை வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு குழந்தை உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் யா குலாம் சம்மில்லாஹ வகுல் பியமீனிக வகுல் மிம்மா யலீக், சிறுவனே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு, உன்னுடைய வலது கரத்தால் நீ சாப்பிடு, மேலும் உனக்கு அருகில் இருப்பதை நீ சாப்பிடு என்று அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வின் தூதர் அமர் இப்னு சல்மா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அடிப்படை அகீதா சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கத்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல குணங்களை சார்ந்த அம்சங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு என்ன தேவை என்றால் நாங்கள் முதல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால், பெற்றோர்கள் இஸ்லாமிய சட்டதிட்டங்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு முன்வருவதில்லை. அவர்கள் அதனை தங்களுடைய குழந்தைகளிலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். என்னுடைய குழந்தை என்னது, கையில ரிமோட் வச்சுக்கிட்டு பாப்பா தொழுகைக்கு போன்னு சொன்னா போவானா? அவன் என்ன யோசிப்பான், இவரே தொழுகை போறதில்லை, இவர் என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு யோசிப்பான். மனிதனுடைய யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன, அல் இன்சானு ஹரீசுன் லிமா முனியா, அல் இன்சானு ஹரீசுன் லிமா முனியா. என்னது, மனுஷன் எதை விட்டு தடுக்கப்படுகிறானோ அதை பற்றி அதிகமாக அக்கறை கொள்வான், அதை பற்றி அதிக ஆசைப்படுவான். ஒன்றை செய்யக்கூடாதுன்னா அதான் செய்வான், ஒன்று செய்யணும் அதை செய்ய மாட்டான். அதான் மனிதன் இருக்கக்கூடிய இயல்பான குணம். அதை வளைத்து என்னது, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபோல்ட் பண்ணி ஷேப் பண்ணி அவர்களை தர்பியத் கொடுத்து அவர் நல்ல சாலியான இளைஞராக கொண்டு வருவது இருக்கக்கூடிய பாடு இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அதற்கு பின்னால் ஆசிரியர்களுடைய முயற்சி, பெற்றோர்களுடைய முயற்சி,
எல்லாமே அந்த இளைஞனுடைய அந்த ஒழுக்கங்களையும் அவனுடைய நல்ல குணங்களை பார்க்கும்போது தான் தெரியும். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்றால், அல் உம்மு அவ்வலு மத்ரஸத்தின் லில் வலத் லில் பின்த் லில் அவுலாத். தாய் என்பது குழந்தையுடைய தாய்மடி என்பது குழந்தையுடைய முதல் பாடசாலை என்று சொல்வார்கள். அரபி மொழியும் அப்படித்தான் இருக்கிறது. எனவே தந்தையை விட அதிகமாக நேரம் கழிப்பது தாய்மார்களோடு தான். எனவே தாய்மார்கள் அவர்களுக்கு தேவையான உபதேசங்களையும் தேவையான ஒழுக்கங்களையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுப்பது தாய்மார்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை சிறப்பாக வைப்பான். ஒரு ஹதீஸை நான் சொல்லும் பொழுதே அதான் நேரம் வந்துவிட்டது. அந்த ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் அவன் மோசடி செய்தவனாக மரணித்தால் அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ் ஒருவனுக்கு மா மின் அப்தின் யஸ்தர்ஈஹி அல்லாஹு ரஇயத்தன் யமூது யௌம யமூது வஹுவ காஷின் லிரஇயத்திஹி இல்லா ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah. மக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த பொறுப்பில் அவர் மோசடி செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்கின்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாங்கள் சாலிஹான குழந்தைகளாக வளர்த்தால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கும்? அவர்களுடைய எல்லா நன்மையுமே நமக்கு தான் கிடைக்கும். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்களை தவிர அவருடைய அமல் எல்லாமே என்ன ஆயிரும்? முடிஞ்சு போயிடும். என்னது? சதகா ஜாரியா, நிரந்தரமாக தர்மம், நிரந்தர தர்மம், அதே போல பயன் தரக்கூடிய கல்வி. 3வது சாலிஹான குழந்தைகள். அந்த சாலிஹான குழந்தைகள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கூலி கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்கள் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை எந்த அளவுக்கு அரவணைத்து வளர்த்தார்களோ, அக்கறையோடு வளர்த்தார்களோ, என்னை என் மீது அன்பு செலுத்தினார்களோ, அதே போல நீயும் அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக ரப்பே என்று துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்கி செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த பொறுப்பை செம்மையாக சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடாமல், மயங்கி, இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரத்தை பார்த்து மயங்கி விடாமல் மறுமையை லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நம்முடைய சஹாபாக்குடைய வரலாறுகளை, சலஃப்களுடைய வரலாறுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்து அவர்களையும் இஸ்லாத்திற்கு ஹித்மத் செய்யக்கூடிய, இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளக்கூடிய இளைஞர்களாக அவர்களை உருவாக்கி செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை எல்லா விதமான தீய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சூழ்ச்சிகள், அவர்கள் எதிரிகளுடைய எல்லா விதமான சதி வலைகளிலிருந்து அல்லாஹ் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மென்மேலும் வளரச் செய்ய வேண்டும். மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கோடைக்கால சிறப்பு வகுப்பினுடைய இறுதி நிகழ்ச்சியிலே மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடக்க உள்ளது. அதிலே கிளாஸ் ஏ அந்த வகுப்பில் முதல் பரிசு அஃப்ரீன் ஃபாத்திமா, எஸ் அஃப்ரீன் ஃபாத்திமா, அவங்களுக்கு மேலேயே அந்த பரிசு கொடுத்துருவாங்க. அந்த பரிசு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். இரண்டாவது பரிசு என்
ரஹ்மத் பேகம். என் ரஹ்மத் பேகம். மூன்றாவது பரிசு கரீமுன் நிசா. அப்படி கிளாஸ் பியில் முதல் பரிசு ஆர் அசீசுர் ரஹ்மான். கிளாஸ் பியில் முதல் பரிசு ஆர் அசீசுர் ரஹ்மான். கொடுங்க கொடுங்க, எடுத்து கொடுங்க. அசீசுர் ரஹ்மான். இரண்டாவது பரிசு எஸ் அப்துல் எஸ் அப்துல்லா. இரண்டாவது பரிசு எஸ் அப்துல்லா. மூன்றாவது பரிசு அஸ்லின் நிஹாரா. அஸ்லின் நிஹாரா. கிளாஸ் சியில் முதல் பரிசு ஹெச் மௌஃபிகா பானு. ஹெச் மௌஃபிகா பானு. இரண்டாவது பரிசு நஸ்ரின் டி நஸ்ரின். இரண்டாவது பரிசு இருக்காங்களா? இவங்களுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அந்தந்த ஆசிரியர்கிட்ட வாங்கிக்கொள்ளவும். மூன்றாவது பரிசு ஆயிஷா சித்திகா. என் ஆயிஷா சித்திகா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். மாணவர்கள் கீழே படித்த மாணவர்களுடைய அந்த கிளாஸில் முதல் பரிசு அராஃபத் அஹமது. ஐ அராஃபத் அஹமது. இரண்டாவது பரிசு சமியுல்லா. மூன்றாவது பரிசு ஜாவித் அகமது. ஜாவித் அகமது. அடுத்த எல்லா மாணவர்களுக்குமே பரிசு இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் பேர் வாசிப்பாக வந்து பெற்றுக்கொள்ளும். முகமது சமியுல்லா. டி முகமது சமியுல்லா. சொல்கிறேன். எம் தாரிக். தாரிக். ஏ தாரிக். அல்லாஹ் அக்பர். ஏ ஆர் தாரிக். ஏ ஆர் தாரிக். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். எல்லாரும் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். ஏ கைஃப். ஏ கைஃப். ஏ அப்துல் முனாஃப். கைஃபா. எம் கே முகமது வக்காஸ். அல்லாஹ் அக்பர். ஜாவிதா வக்காஸ். முகமது சையத் அப்துல் மாலிக். அல்லாஹ் அக்பர். ये मुहिद्दीन मीरान. ये मुहिद्दीन मीरान. ये मुहिद्दीन मीरान. ये रियाज. ये रियाज. बी जाविद अहमद. பேர்
ரியாஸ் ரியாஸ் ஏ ரியாஸ் ரியாஸ் யார் ரியாஸ் அதை வச்சுருக்கார் அல் அமீன் அல் அமீன் அல் அமீன் அல் அமீன் அந்த பக்கம் அல் அமீன் அல்லாஹ் அக்பர் முகமது தாரிக் தாரிக் வாங்கினீங்க சரி ஹராஃபத் அகமது சரி சரி ஜாவித் அகமது ஜாவித் அகமது உடைய உடைய ஹச் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மௌஃபிகா பானு அவங்களோட சர்டிஃபிகேட் டி நஸ்ரின் டி நஸ்ரின் என் ஆயிஷா சித்திகா எம் அப்துல்லா எம் அப்துல்லா எஃப் முகமது ரியான் ரியான் கே அப்துல் லத்தீஃப் கே அப்துல் லத்தீஃப் இல்லைங்களா முகமது ரியான் கே முகமது ரிஸ்வான் ஏதாவது ஒன்று கே முகமது ரிஸ்வான் பரிசு எம் தமீம் அன்சாரி எஸ் சிக்கந்தர் காசிம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஏ முகமது அஸ்ரார் அல்லாஹ் அக்பர் எஸ் முகமது ஆத்திஃப் ஜிலானி வரலைங்களா ஆத்திஃப் ஜிலானி ஏ லத்தீஃபுன் நிசா ஏ லத்தீஃபுன் நிசா அல்லாஹு அக்பர் எஸ் மஹிதா எஸ் மஹிதா அல்லாஹு அக்பர் எம் ஒய் அல்தாஃப் முகமது எம் ஒய் அல்தாஃப் முகமது எஸ் முகமது ஆஷிக் எஸ் முகமது ஆஷிக் அல்லாஹு அக்பர் ஐ ஜாசிர் ஐ ஜாசிர் जे अनवर पाशा जे अनवर पाशा अल्लाहु अक्बर अल्लाहु अक्बर एन शीरिन अल्लाहु अक्बर टीएन तकीब अकरम टीएन तकीब अकरम ये मोहम्मद यूनुस ये मोहम्मद यूनुस ये रीमा कौसर ये रीमा कौसर एच आलिया रिदा बानो एम फारिया ये जाफर
எஃப் ஃபாரூக். எஃப் ஃபாரூக். பி ஃபர்ஹானா சமீரின். ஐ அல்மாஸ் பானு. ஐ அல்மாஸ் பானு. ஐ இம்தியாஸ். ஐ இம்தியாஸ். எஸ் ரைஹான். எஸ் ரைஹான். ஹச் சையத் அகமது சபீக். எம் அன்சல். எம் அன்சல். என் அன்சல். எம் முகமது சையத் இப்ராஹிம். எம் முகமது சையத் இப்ராஹிம். அல்லாஹ் அக்பர். எம் அல் ஃபாஹிம். எம் அல் ஃபாஹிம். அல் ஃபாஹிம். எஃப் இலியாஸ் அகமது. அல்லாஹ் அக்பர். பெண்கள் பகுதியில் அந்த பரிசு சர்டிஃபிகேட்டும் தர்றாங்க. அதை அப்படியே வாசித்து கொடுத்துருங்க.